டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் மேக்ஸ் பிடி பிரபாகரன் பேசுகிறேன். டீச்சர், என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஸ்மால் ஆப் மூலமாக உங்களுக்கு நான் இப்போ அறிமுகப்படுத்த போகிறேன். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எவால்பி EVALBEE அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்க்ரீனில் மேலே டாப்பில் மூணாவதாக இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. இதுதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பசங்களுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸை ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் வைக்கிறத, அதுக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு இதிலேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எத்தனை கொஷினுக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் டிசைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் இந்த எவால்பிங்கிற ஆப்பை டச் பண்ணுறேன். டச் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் தெரியுங்க. இதில் நான் ஏற்கனவே 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கனால அது தெரியுது. நீங்கள் புதுசாக வைக்கணும் அப்படின்னா மேலே ஆட் நியூன்னு இருக்குது பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து ரோல் நம்பர், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுக்கணும். நம்ம அதில் எத்தனை டிஜிட் வேணாலும் கொடுத்துக்கலாம். 5 டிஜிட்டா 6 டிஜிட்டா எத்தனை டிஜிட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ 5 டிஜிட்டில் ரோல் நம்பர் கொடுக்குறோன்னா நீங்கள் ஓகே 5ன்னு வச்சுக்கோங்க. இல்லை கம்மி பண்ணுறோன்னா 4 டிஜிட்னா 4ன்னு மாற்றிக்கோங்க. எத்தனை செட்டு வைக்கிறோம், எக்ஸாம் செட்டு 1னா 1, 50 மார்க்குனா 50 மார்க்கு, இல்லை 100 மார்க்குனா அது 2 செட்டாக பிரிச்சுக்கலாம். சேட்டு தனியாக மேட்டு தனியாக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்புறம் அதே மாதிரி சப்ஜெக்ட், ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் உங்களுக்கு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிக் கொடுக்குறேன். 2 சப்ஜெக்ட் வேணால் நீங்கள் இங்கே 2 கிளிக் பண்ணிக்கலாம். 2 சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். 1 மட்டும் போதுன்றனால நான் 1 கொடுத்துக்கிறேன். அது என்ன சப்ஜெக்ட் வைக்கிறோம் அப்படின்னா, மேட் வைக்கிறேன், இல்லாட்டி ஷேட் வைக்கிறேன். ஷேட்டுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம்னா, கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே எத்தனை செக்ஷனுக்கு வைக்கிறோன்னு கேட்கும். ஒரே ஒரு செக்ஷன் தான். 2-3 செக்ஷன் இருந்தால் நம்ம 2-3 செக்ஷன் கூட கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பாருங்கள், சேட்டில் எத்தனை கொஸ்டின் வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோக்காக நான் 20 கொஸ்டின் போடுறேன். நீங்கள் 100 வரைக்கும் வச்சுக்கலாம். கொஸ்டின் டைப் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் தான் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு, 5 ஆப்ஷன்லாம் இருக்காது. ஸோ ஒவ்வொருக்கும் 4 ஆப்ஷன். மார்க் ஃபார் கரெக்ஷன், ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கும் எவ்வளோ மார்க்குன்னு கேட்குது. நம்ம ஒரு மார்க்குன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்க. 1 மார்க் அதுவே கொடுத்துருக்கு, அப்படியே விட்டுறலாம். மைனஸ் மார்க்கெலாம் கிடையாது. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி வருன்றது உங்களுக்கு காட்டுது பாருங்கள். இப்படி தான் அந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். இது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் மேலே கண்டினியூஸாக லே அவுட்டு டிஃபால்ட்டு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த இதுவும் வேண்டாம். நீங்கள் கடைசியில் என்ன பண்ணுறீங்க, சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே எந்த கிளாஸ்க்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தது கேட்கும். 8th ஸ்டாண்டர்ட். எக்ஸாம் நேம் வந்து என்எம்எம்எஸ். எக்ஸாம் டேட் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டேட், ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீக்கில் நான் 9ஆம் தேதி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டேட்டில் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 9ஆம் தேதி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வச்ச டெஸ்ட்டுன்னு நம்ம எப்போல்லாம் டெஸ்ட் வைக்க போகிறோன்றது இருக்கும் பாருங்கள். ஜனவரி 9ஆம் தேதி நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே தெரியுது பாருங்கள். ஜனவரி 9ஆம் தேதி ஒரு எக்ஸாம் வைக்க போகிறேன். அதுக்கு நான் அடுத்து என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் தான் நம்ம அந்த ஆன்சருக்கான அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு, ஓஎம்ஆர் ஷீட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நீங்கள் வெளியில் வந்தோடனே இங்கே மேலே ஜனவரி 9ன்னு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் இங்கே பாருங்கள், கீழே ஆன்சர் கீ, ஸ்கேன் ஷீட், எக்ஸாம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். 2வது இந்த இடத்துல ஆன்சர் கீ, ஸ்கேன் ஷீட்டு, எக்ஸாம்ஸ் செட்டிங்ஸு இதெல்லாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல்ல ஆன்சர் கீயை போய் கொடுத்துருவோம். அந்த ஆன்சர் கீ கிளிக் பண்ணோன்னா நம்ம 20 கொஸ்டின் நம்மளாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக அதை நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம தான் வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது ஜஸ்ட்டு கரெக்ஷன் தான் பண்ணி தரப்போகுது. இப்போது நம்ம ஒவ்வொரு அந்த 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம முதலாடி நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆன்சர் இங்கே போட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி, 2வது கொஸ்டினுக்கு டி, 3வது கொஸ்டினுக்கு பி, 4வது கொஸ்டினுக்கு சி, 5வது கொஸ்டினுக்கு ஏ, சி, டி, இப்படி எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சரை டிக் பண்ணிக்கணும் முன்னாடியே. இது போடலைன்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதுங்க. இப்படி 20 கொஸ்டினுக்கும் சரியான ஆன்சரை நீங்கள் போட்டு வச்சுட்டேன். இப்போ சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அதுலேயே இங்கே ஓஎம்ஆர் பபுள் ஷீட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஆன்சர் கீ, ஸ்கேன் ஷீட்டு, அதுலேயே இங்கே 4வதாக இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே, ஏன்னா எந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணணுன்றது அதுதான் டிசைட் பண்ணும். நம்ம ஏதோ ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் ஸ்கேன் பண்ணால் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணாதுங்க. அதனால் அவன் கொடுக்குற ஓஎம்ஆர் ஷீட்டையே நம்ம எடுத்துக்கிறோம். இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். மேலே பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதில் கொடுத்துட்டு ஷேர்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய ஃபோல்டரில் போய் உட்காந்துக்கும். நம்ம எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி கூட நம்ம அதை பிரிண்ட் போட்டுக்கலாம். எத்தனை ஸ்டூடெண்ட் எழுதுறாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட் பிரிண்ட் போட்டுக்கலாம். பிரிண்ட் போட்டு அவங்க குழந்தைகளை எல்லாத்தையும் டெஸ்ட்டு வச்சு கரெக்டாக ஷேர் பண்ண சொல்லுங்கள். எப்படி ஷேர் பண்ணுமோ அதே மாதிரி ஷேர் பண்ண சொல்லிவிட்டு அந்த சீட்டை கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட் இப்போ எல்லாத்தோடது கையில் இருக்குது, அதை வாங்கிக்கிறீங்க.
வாங்கினதுக்கப்புறம் இதை ஸ்கேன் பண்ண போகிறோம். எப்படி ஸ்கேன் பண்ண போகிறோம்னா, ஆன்சர் கீக்கு பக்கத்தில் பாருங்கள் ஸ்கேன் ஷீட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸ்கேன் ஷீட்டுன்னு இருக்கும். நம்ம அந்த இடத்துல ஸ்கேன் ஷீட்டை கிளிக் பண்ணோன்னே நமக்கு அழகாக இந்த மாதிரி ஒன்று கேட்கும். அதாவது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஷீட்டோட 4 மூலையிலையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுங்க. நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்டாக வச்சு ஸ்கேன் பண்ணோம்னா உடனே அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்குன்றது அதுவே அழகாக சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க டீச்சர்ஸ். இதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, எல்லா ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வாங்க ரிப்போர்ட்டிங்னு இருக்கும். இதில் வியூ ரிப்போர்ட்ஸ் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட்டு காட்டும். அந்த ரிப்போர்ட்ஸை டவுன்லோடும் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்ஸ்லேயே இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்ஸும் இருக்குது. அது என்ன இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்ஸ்னால் ஒவ்வொரு பையனும் என்னென்ன கொஸ்டின் தப்பாக எழுதுனா எது கரெக்டுன்றது அதுவே காமிச்சிருங்க. சரியாக எழுதுனதுக்கு க்ரீன் காட்டும், தப்பாக எழுதுனதுக்கு ரெட்டு காமிச்சிரும். நம்ம அதை குழந்தைகளுக்கு சொல்லிடலாம் இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு. ஸோ ஒரு 50 கொஸ்டின் பேப்பர் 50 ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் கூட நம்ம அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஸ்கேன் பண்ணி முடிச்சிடலாம் டீச்சர்ஸ். அவ்வளோதாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் ஸ்கேனிங்கிறத கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான ஆப் இது. எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு நல்ல முறையில் பயிற்சி கொடுங்க. எல்லா குழந்தைகளும் இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் தேர்வாவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.